ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நானும் என் ரூம்மேட்டும் டீ குடிக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். திடீர்னு ரொம்ப மழை வந்துருச்சு. கடையை வேற எடுத்துட்டு வரல. என்ன பண்றதுன்னு தெரியாம டீ கடையிலே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியா ரொம்ப நேரம் கழிச்சு மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். என்னோட இன்னொரு ரூம்மேட் வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸ் கிச்சன்ல இருந்துச்சு. அட இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் என் ரூம்மேட்டும் திருடி தின்னுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி திருடி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் படுத்துட்டோம். இன்னைக்கு என்னடா சமையல்னு என் ரூம்மேட்டு கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு அவன் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டான். நானும் சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்க கிளம்பிட்டேன். நம்ம ரூம்மேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஏதோ மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் ரைஸ் குக்கர்ல சோறு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்ததும் நம்ம ரூம்மேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சமைக்க வந்துட்டான். சரி, இனிமேல் அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு நானும் போய் படுத்துட்டேன். முட்டையெல்லாம் ஊற்றி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். எதுக்கு சென்னைக்கு வந்தோன்னு தெரியாம நிஜ சமையல்காரனாவே மாறிட்டான். என் ரூம்மேட்டு இப்போ என்ன குக் பண்ணிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாங்க இருக்கிற ஏரியால இன்னைக்கு செம்ம மழை. உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபைனலா டேஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.